ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா பன்முகத்தன்மையினை அறிவோம். இது வந்து 6th ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட் லெசனாக இருக்குது. ஸோ நம்மளோட பாலிட்டி லெசன்ஸை 6 to 12th படிக்க போகிற ஜேர்னியில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே 6th டேர்ம் ஃபஸ்ட்டு 1லேருந்து பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படிங்கிற லெசனை நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட டிஎன்பிஎஸ்சி பேசிக்காகவே சமச்சீர் புக்கை டிபெண்ட் பண்ணி தான் எடுக்கப்படுது. அதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸையும் அங்கே கொடுத்துருக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நம்ம புரிஞ்சுக்கிறதன் மூலமாக நம்மளால் ஈஸியாக டிஎன்பிஎஸ்சியை கிராக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கீவேர்ட்ஸை சரியாக கிராஸ் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ ஒரு லெசனை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அதில் கொடுத்துருக்கிற கரெக்டான கீவேர்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறதன் மூலமாக ஈஸியாகவே அதனோட கண்டென்ட்டை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற பன்முகத்தன்மை அப்படிங்கிற டாபிக் நம்மளுக்கு பாலிட்டி மட்டும் கிடையாது, அதற்கூட ரிலேட்டடாக இருக்கிற எல்லா வித சிலபஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்க்குற கற்றல் நோக்கங்கள் அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். நமக்கு கேட்குற ப்ரிலிம்ஸ் அதுக்கப்புறம் மெயின்ஸ் அப்படிங்கிற சிலபஸ்லேருந்து வர்ற நிறைய கொஷின்ஸு இந்த மாதிரியான கட்டங்களுக்கு இடையிலே தான் நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிறத சீக்கிரமாக தெரிஞ்சுக்குவீங்க. அதை பற்றின டீட்டெயில் வீடியோ இனிமேலும் நான் கொஞ்சமாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போட போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ நம்மளோட லெசன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா கற்றல் நோக்கங்கள். அதில் கொடுத்துருக்கிற கண்டென்ட்டை சரியான முறையில் நாம் எடுத்துக்கிட்டாலே போதும், அந்த லெசனில் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் அப்படிங்கிறதுக்கான முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு கற்றல் நோக்கங்கள். பன்முகத்தன்மையினை பொருளை அறிதல், இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையினை புரிந்து கொள்ளுதல், வழிபாட்டு நம்பிக்கை முறைகளில் உள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்ளுதல், வேற்றுமையில் ஒற்றுமை. ஸோ இந்த டாபிக் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் மட்டும் கிடையாதுங்க, மெயின்ஸ்லையும் நம்மளுக்கு நம்மளுடைய லெசன்ஸை புரிஞ்சு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு லெசனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மெயினாக என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குதுங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்காமல் அதை ஒன் வேர்டாக படிக்கிறதுக்கு பதிலாக ஒன் லைனராகவோ அல்லது கான்செப்டாகவோ மனப்பாடம் பண்ணிக்கிறதோ இல்லை படித்து வச்சுக்கிறதோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எம்சிக்யூவாக படிக்கிறத விடவும் ஒரு பேராகிராஃபாவோ கண்டென்ட்டாவோ படிக்கிறது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். பன்முகத்தன்மையினை அறிவோம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, மொழிகள், உணவு பழக்க வழக்கங்கள், விழாக்கள் மற்றும் பண்பாடுகள். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து இதிலிருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், ஒவ்வொரு சிலபஸும் ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க்டாக இருக்கும். ஸோ நான் இங்கே கீழே பாருங்கள், தாய்மொழி, உணவு, விழா. ஸோ ஸ்டேட்ஸ் அப்படிங்கிட்டு வரும்போது நம்ம அந்த ஸ்டேட்ஸோடைய மொழி, அதுக்கப்புறம் உணவு, அதுக்கப்புறம் விழா, இதை பற்றின கொஷின்ஸும் நம்மளோட டிஎன்பிஎஸ்சியில் ஆஃபன் கேட்கப்படுது. ஸோ இங்கே தமிழ் அப்படின்னா தமிழ்நாடு பற்றின தாய்மொழி, உணவு, விழா பற்றி சொல்லியிருக்காங்க. மலையாளம் அண்ட் ஹிந்தி அந்த ஸ்டேட்ஸை பற்றி, கேரளாவோடைய தாய்மொழி மலையாளம், உணவு புட்டு, விழா ஓணம். இங்கே வந்து தாய்மொழி ஹிந்தி, சப்பாத்தி அண்ட் ஹோலி. ஸோ இது வந்து உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ஸோடைய விழாவாக இங்கே கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம், பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை பற்றி இங்கே ஒரு ஒன் லைனர் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். நாம் பல்வேறுபட்ட பின்புலங்கள், பண்பாடுகள், வழிபாட்டு முறைகள் சார்ந்து இருப்பினும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். இதுவே பன்முகத்தன்மை என அறியப்படும். ஸோ ஒரு கான்செப்டை ஒரு லைனராக செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த லைன் பாருங்கள். இந்தியா ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. அடுத்தது, திராவிடர்கள், நீக்ரிட்டோக்கள்,
ஆரியர்கள், அல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்றோர் நவீன இந்திய இனத்தரின் ஒரு பகுதியாக உள்ளனர். அடுத்து பாருங்க, நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை, சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, மொழிசார் பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை. ஸோ பன்முகத்தன்மையோட வகைகளை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளோட பன்முகத்தன்மையில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ கண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள் இவையெல்லாம் சேர்ந்த இயற்கை பிரிவுகள் இருக்கிற இடத்த தான் நாம் என்னன்னு சொல்கிறோம்னா கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிகப்பெரிய நிலப்பரப்பு தான் கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவை துணை கண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய நாடு மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள் மற்றும் பல்வேறு காலநிலைகளை கொண்ட பரந்த நிலப்பரப்பாக இருக்குது. அதனால் இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்கிறது. ஸோ ஒரு பகுதியோட பொருளாதாரம் அப்படிங்கிறது எதை சார்ந்திருக்கு அப்படின்னா அதனோட நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மீன்பிடி தொழிலில் ஈடுபடுறவங்க கடலோர பகுதியில் வாழ்கிறாங்க. சமவெளிகளில் இருக்கிறவங்க வேளாண் தொழில் செய்து வாழறாங்க அப்படின்னு கீழே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த பத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா நில அமைப்பில் காணப்படும் பன்முகத்தன்மை அப்பகுதியில் வளரும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஸோ நில அமைப்போட பன்முகத்தன்மை எந்த தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வளம் என்பது அப்பகுதியில் நிலவும் இயற்கை மற்றும் காலநிலையை பொறுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களின் உணவு, உடை, தொழில் மற்றும் வாழ்க்கை தரம் போன்றவை அப்பகுதியின் இயற்கை நிலை மற்றும் காலநிலையை பெரிதும் சார்ந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பகுதியினுடைய இயற்கை நிலை மற்றும் காலநிலை தான் அந்த மக்களோட வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்குது அப்படின்னு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பேஜில் நம்ம ஒரு முக்கியமான பகுதியை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேகாலயாவில் உள்ள மௌசின்ராம் அதிக மழை பொழியும் பகுதி. ஸோ அதிக மழை பொழியும் பகுதி என்ன அப்படின்னு கேட்டாலோ இல்லை எந்த மாநிலத்தில் அதிக மழை பொழியிற பகுதி இருக்குது அப்படின்னு கேட்டாலோ இதுக்கு ஆன்சராக போனலாம். மேகாலயாவில் உள்ள மௌசின்ராம் அதிக மழை பொழியும் பகுதியாகும். அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழை பொழியும் பகுதியாகும். ஸோ ராஜஸ்தான், ஜெய்சால்மர், மேகாலயா, மௌசின்ராம். அடுத்தது சார்ந்து வாழும் மற்றும் சகவாழ்வு. பாருங்கள், சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடம்னு சொல்கிறாங்க. சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடமாகும். அடுத்தது குடும்பம் மற்றும் சமூகத்தில் பாருங்கள், சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பமாகும். சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பமாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பம், தனி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் வந்து 2 வகையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சமய பன்முகத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு ஆகும். அனைத்து மதங்களும் சமமானது என்று நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறிவிக்கிறது. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்னன்னு சொல்லுது, அனைத்து மதங்களும் சமம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது மத விடுதலை நமது அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. மத விடுதலை நமது அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க.
நம்மளுடைய இந்தியாவில் எந்த மாதிரியான மதங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இங்கே கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்கள். எத்தனை இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமணமய மதம், சொராஸ்ட்ரிய மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பேஜில் பாருங்கள். இந்தியா பல்வேறு விழாக்களின் தாயகமாகும். இந்தியா பல்வேறு விழாக்களின் தாயகமாகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான விழாக்கள் இந்தியாவில் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜை, நவராத்திரி, துர்கா பூஜை, தசரா, விநாயகர் சதுர்த்தி, பிஹு, கும்பமேளா, ஓணம், மிலாதுநபி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், புத்த பூர்ணிமா, மகாவீர் ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி, ரஷ்டாபந்தன். ஓகே, நெக்ஸ்ட்டு மொழிசார் பன்முகத்தன்மை. ஸோ இதில் நிறைய கொஷின்ஸ் வந்து டேட்டாஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்ஸு, இயர்ஸு, அதுக்கப்புறம் நம்பர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கணும். அதனால் இங்கே பாருங்கள், 2001 நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்தியாவில் 122 மொழிகள் இருக்குது. 122 முக்கிய மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1599 பிற மொழிகளை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த மாதிரியான மொழி குடும்பங்கள் இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபேத்தியன் ஆகிய 4 முக்கிய மொழி குடும்பங்கள் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தமிழ் அப்படிங்கிறது மிகவும் பழமையான திராவிட மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. இதில் 2001 நடந்த கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மொத்த மக்கள் தொகை சதவீதமும் அந்த மக்கள் பேசுகிற மொழி என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 5 மொழிகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹிந்தி 41.03% கொடுத்துருக்காங்க. வங்காளம் 8.10% கொடுத்துருக்காங்க. தெலுங்கு 7.19%, மராத்தி 6.99%, தமிழ் 5.91% கொடுத்துருக்காங்க. எப்படி இந்தியாவுக்கு வருகை தந்த மக்களால் இந்தியாவில் மொழிசார் பன்முகத்தன்மை ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள் அண்ட் பிரெஞ்சுக்காரர்கள் இவங்களால் இங்கே வந்து அவங்களோட ஆட்சியை அமைச்சிருந்ததுனால இந்தியாவில் அது மொழி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. மொழியில் மட்டும் கிடையாது, மொழி மற்றும் பண்பாடின் மீது மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 1947 இருந்து சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி 300 ஆண்டுகள் வந்து ஆங்கிலேயர் ஆட்சி தான் நம்மளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக கீழே உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதி. எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் கண்டிப்பாக ஒரு 4 கேள்வியாவது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியிலேருந்து கேட்கப்படுது. அதில் முக்கியமாக தமிழ் பற்றியும் இல்லை அட்டவணைகள் பற்றியும் பாலிட்டியில் வந்து அதிகமாக கேட்கப்படுது. ஸோ இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக 2004 இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டிருக்குது. 2004 செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்டிருக்குது. மொத்தம் 6 செம்மொழிகள் வந்து இந்தியாவில் இருக்குது. மொத்தம் 6 செம்மொழிகள் இந்தியாவில் இருக்குது. அடுத்தது பன்முகத்தன்மை. ஸோ பண்பாட்டு பன்முகத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி, உடை, உணவு முறை, மதம், சமூக பழக்க வழக்கங்கள், இசை, கலை மற்றும் கட்டிடக்கலைகள் பாரம்பரியத்தை குறிக்கிறது. ஸோ பண்பாடு பன்முகத்தன்மை அப்படிங்கிறது என்னன்னா சமூக நடத்தையிலும் சமூக தொடர்புகளிலும் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பேஜில் இங்கே நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேட்ஸோடைய யுனெஸ்கோ சின்னங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பிரகதீஸ்வரா டெம்பிள் கொடுத்துருக்காங்க. புனித தாமஸ் தேவாலயம் சென்னை கொடுத்துருக்காங்க. தாஜ்மஹால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் சாஞ்சி ஸ்தூபி
அதுக்கப்புறம் கந்தர்ய மகாதேவ கோயில், இது வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்தது கோனார்க் சூரியர் கோயில் ஒடிசாவில், தில்வாரா சமண கோவில் வந்து மவுண்ட் அபு ராஜஸ்தான். ஸோ இதுவும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா சும்மா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த பிக்சர் பற்றின டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது எல்லா விதத்துலேயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்க்க போகிறது அப்படின்னா, கலை மற்றும் கட்டடக்கலை என்பது ஒவ்வொரு சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த அங்கமாகும். ஸோ சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த அங்கம் என்ன? கலை மற்றும் கட்டடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சமுதாயத்தின் மரபு மற்றும் பண்பாட்டின் ஓர் பகுதியாக எது இருக்குது? கலை வளர்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மரபு மற்றும் பண்பாட்டின் ஒரு பகுதியாகத்தான் கலை வளர்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இங்கே வந்து 29 மாநிலங்கள் 7 யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி இங்கே வந்து 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களுமாக 2022 மாற்றியிருக்கோம். அடுத்தது இந்தியாவின் புகழ்பெற்ற நடனங்கள் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ நடனங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வழிபாடு மற்றும் கொண்டாட்டத்திற்கான வழிபாடு மற்றும் கொண்டாட்டத்திற்கான வழியாகவும், மகிழ்ச்சி மற்றும் நன்றியை வெளிப்படுத்துவதற்கான பாவனையாகவும். ஸோ ரொம்ப முக்கியமான கலைச்சொற்கள் பார்த்துக்கோங்க. வழிபாடு மற்றும் கொண்டாட்டத்திற்காகவும், மகிழ்ச்சி மற்றும் நன்றியை தெரிவிக்கும் பாவனையாக தான் நடனம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறது, இதில் பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறை இதுவரையில் கண்டுபிடிச்சதில் 60% கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் தான் கிடச்சிருக்கு. ஸோ அது மேக்ஸிமம் தமிழ் மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஸோ இசை அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்மளுடைய இந்தியாவில் எந்த மாதிரியான இசை வந்து இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை மற்றும் கஜல் இசை. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இசை வடிவங்கள் நம்மளோட இந்தியாவில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செயல்பாடுகள் அப்படிங்கிற பகுதியிலையும் சின்ன சின்ன செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து அப்போதைக்கு தேவையான ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சி எழுதி வச்சுக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற 2 மாநிலங்களுடைய நடனம், பயிர்கள், உணவு, மொழி, கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா, நடனம் தமிழ்நாட்டுக்கு பரதநாட்டியம், பயிர்கள்னால் நெல், அதுக்கப்புறம் உணவுக்கு இட்லி தோசை, மொழி வந்து தமிழ், கட்டிடக்கலை பிரகதீஸ்வரர் டெம்பிள் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து உத்தரப்பிரதேசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட நடனம் வந்து கதக், கோதுமை கரும்பை வந்து பயிர்களாகவும், உணவில் வந்து அவாதி பிரியாணி, கஷோரி அப்படிங்கிற இனிப்பு வகையும் இங்கே எழுதியிருக்கேன். மொழி அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்தி, உருது மொழி வந்து பின்பற்றுறாங்க. கட்டிடக்கலைக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தாஜ்மஹால் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய தேசிய சின்னங்கள், நம்மளுடைய நாட்டு பற்றி எப்படி இருக்குது, நம்ம எந்த மாதிரியான தேசிய விழாக்களை கொண்டாடுறோம் அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிக்சர்ஸோட கீழே வந்து எந்தெந்த மாநிலத்துக்கான நடனங்கள் அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. செவ்வியல் நடனங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரளா கதகளி, தமிழ்நாடு பரதநாட்டியம், ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி, ஒடிசா ஒடிசி, மணிப்பூர் மணிப்பூரி, அதுக்கப்புறம் அஸ்ஸாம் சத்ரியா. வட இந்தியாவுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கதக் அப்படி கொடுத்துருக்காங்க. கர்நாடகாவில் வந்து யக்ஷகானம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பேஜில் வந்து முன்னாடி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய செவ்வியல் நடனங்களை பற்றி பார்த்தோம். இங்கே வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய நாட்டுப்புற நடனங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்டேட்ஸ் வரையில் கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர், குஜராத், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், அஸ்ஸாம். ஸோ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். ஸோ கேரளா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும்போது தெய்யம், மோகினியாட்டம். பஞ்சாப் அப்படின்னா பாங்க்ரா, ஜம்மு மற்றும் காஷ்மீர் வந்து தாஜ்மஹால், குஜராத் கார்பா தாண்டியா, ராஜஸ்தான் கல்பேலியா கூமர், உத்தரப்பிரதேசம் ராசலீலா சோலியா, அஸ்ஸாம் பிஹு.
ஸோ கீழே வந்து மீள் பார்வை அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மீள் பார்வையில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் ஆல்ரெடி நாம் உள்ளே பார்த்த பாயிண்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு தெரியுமா பகுதி கொடுத்துருக்காங்க. இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதியில் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற இந்த டேர்மை வந்து யார் முதல்ல உருவாக்கி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறத வந்து இந்தியாவோட முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் எழுதியிருக்காரு. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணது வந்து ஜவஹர்லால் நேரு அவருடைய புக்கு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல. அடுத்தது கீழ் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு யாருக்கு சொல்கிறாங்க? இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர் V.A. ஸ்மித் அப்படிங்கிறவர் வந்து கூறியிருக்காரு. இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு கூறுறவர் யாருன்னா V.A. ஸ்மித். ஸோ நெக்ஸ்ட்டு கீவேர்ட்ஸ் பார்க்கலாம். கலைச்சொற்கள். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலைச்சொற்களும் வந்து நம்மளோட TNPSCயில் கேட்கப்படுது. பன்முகத்தன்மை அப்படின்னா என்னென்னா பல்வேறு இன மக்கள் அல்லது பொருட்களின் பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பன்முகத்தன்மை. சார்ந்து இருத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் ஒருவரை சார்ந்து இருத்தல். சகவாழ்வு. ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் ஒருங்கிணைந்து வாழ்தல். மொழியியல். மொழி பற்றிய அறிவியல் படிப்பு. மொழியியல் அப்படின்னா மொழி பற்றிய அறிவியல் படிப்பு. ஸோ ஒவ்வொரு லெசன் நம்ம இந்த எண்ட் ஆஃப் த லெசனுக்கு வந்துட்டோம். ஸோ ஒவ்வொரு லெசன் நீங்கள் முடிக்கும் போதும் அதுக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக்கோடைய 1 மார்க்ஸ் ஆகட்டும் கொஷின்ஸ் ஆகட்டும் உங்களால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பாயிண்ட்ஸோட 1 மார்க்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இந்தியா ஒரு துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. அதிக மழை பொழிவுள்ள மவுசின்ட்ராம் மேகாலயாவில் இருக்குது. கீழ்கண்ட எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? செக் பண்ணுங்கள். சீக்கிய மதமா, இஸ்லாமிய மதமா, ஜொராஸ்ட்ரிய மதமா, கான்ஃபூசிய மதமா? ஸோ இந்த 3யுமே நம்ம பார்த்துருக்கோம். கான்ஃபூசியம் அப்படிங்கிறது புதுசான மதமாக இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா? சட்டத்தோட 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் இருக்குது? 22 இருக்குது. பார்த்தோம் இல்லையா? ஸோ செம்மொழியாக அறிவிச்சது தமிழில் 2004 அதெல்லாம் நம்ம செக் பண்ணோம் இல்லையா? டேஷ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஓணம் பண்டிகை கேரளாவில் கொண்டாடுறாங்க. அடுத்தது மோகினியாட்டம் அப்படிங்கிறது கேரளாவுடைய செவ்வியல் நடனத்தில் வருது. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர்களும் ஜவஹர்லால் நேரு தான். V.A. ஸ்மித் அப்படிங்கிற வரலாற்று அறிஞர் வந்து இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு இந்தியாவை சொல்கிறாரு. இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு இந்தியாவை சொல்கிறாரு. ஸோ த நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக. நான் இதுக்காக தான் 1 லைனர்ஸ் வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு பகுதியின் டேஷ் நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் தீர்மானிக்கிறது வந்து பொருளாதாரத்தை. மிகவும் குறைந்த மழை பொழியும் பகுதி ஜெய்சால்மர் எங்கே இருக்கு? ராஜஸ்தான். தமிழ்நாடு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. பிஹு திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெறுது? அஸ்ஸாம். இங்கே பாருங்கள். நீக்ரிட்டோக்கள். நீக்ரிட்டோக்கள் யார்? இந்திய இனம். இனங்களோட பார்த்தோம் இல்லையா? அதில் கடற்கரை பகுதிகள் என்ன தொழிலாக பயன்படுத்துகிறாங்க? மீன்பிடி தொழிலை. ஜொராஸ்ட்ரியம் மதம். வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா. சரிங்களா? அதுக்கப்புறம் கீழே பாருங்கள். ஒவ்வொரு கொஷின்ஸாக ரீட் பண்ணிப்பாங்க. உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணாலே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து வென் யூ ஆர் ரீடிங் யுவர் கொஷின்ஸ் யூ வில் கெட் இட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
இந்த மாதிரியான கொஷின்ஸை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்களால் ரீகால் பண்ணிக்க முடியுதா, அதனை பற்றின இன்ஃபர்மேஷனாக நீங்கள் எடுக்க முடியுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் எழுதுகிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு புது லெசன்ஸோடு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.